வெல்கம் டு வானவில் கதைகள். பஞ்சதந்திர கதை, ஆபத்தில் உதவும் புத்திசாலித்தனம். ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய நாவல் மரத்தில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து வந்தது. அது தினமும் கிளைகளுக்கிடையே குதித்து விளையாடி மகிழ்ந்தது. ஒரு நாள் ஆற்றில் இருந்த முதலை மரத்தருகே வந்து ஓய்வெடுத்தது. அதை பார்த்த குரங்கு, முதலை நண்பா, நாவல் பழம் சாப்பிடுவாயா என்று கேட்டது. அந்த நாள் முதல் குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். குரங்கு தினமும் பழங்களை கொடுத்தது. முதலையும் ஆற்றில் நடந்த சாகசங்களை சொன்னது. ஒரு நாள் முதலையின் மனைவி, இவ்வளவு இனிய பழங்களை யார் தருகிறார்கள் என்று கேட்டாள். முதலை குரங்கை பற்றி சொன்னதும் அவள் பேராசை கொண்டு அந்த குரங்கின் இதயம் வேண்டும் என்றாள். முதலை மனம் வருந்தினாலும் பின்பு குரங்கிடம் வந்து சொன்னது, நண்பா, என் மனைவி உன்னை சந்திக்க விரும்புகிறாள், என் முதுகில் ஏறி வா என்றது. குரங்கும் அதை நம்பி முதலை முதுகில் ஏறிவிட்டது. ஆற்றின் நடுவே சென்ற போது முதலை உண்மையை சொன்னது. குரங்கே, என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டுமாம் என்றது. அதை கேட்ட குரங்கு மிகவும் பயந்தது. ஆனால் குரங்கு உடனே யோசித்தது. பின் முதலையிடம், நண்பா, என் இதயம் மரத்தில் தான் உள்ளது, அதை எடுத்துக் கொடுக்க மீண்டும் மரத்தருகே தான் நாம் போக வேண்டும் என்றது. முதலையும் அதை நம்பி மீண்டும் குரங்கை மரத்தின் அருகே கொண்டு வந்து விட்டது. மரத்தில் ஏறி பாதுகாப்பாக அமர்ந்து கொண்ட குரங்கு சொன்னது, முதலையே, என் இதயம் உடம்புக்குள்ளே தான் இருக்கிறது, என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பொய் கூறினேன், நீ நம் நட்பை மதிக்கவில்லை, அதனால் என் புத்திசாலித்தனத்தால் நான் தப்பினேன் என்றது. முதலை அதன் செயலுக்கு மிகவும் வெட்கப்பட்டது. குழந்தைகளே, இந்த கதை சொல்லும் செய்தி என்ன? எப்போது ஆபத்து நேரிடினும் புத்திசாலித்தனமாக யோசித்தால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளலாம். Thanks for watching. Don't forget to share with your friends and kindly subscribe our channel. Real Hero, the upcoming story. Stay tuned with us.